ஹாய்டா. அன்லவ்விங் ஹஸ்பண்ட் இருக்கும் இல்லையா, அதோட நெக்ஸ்ட் பார்ட். வி பெட்டில் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு முன்னாடி ஜூன் உட்காந்துட்ருக்கான். விக்கு ரொம்ப குழப்பமாக இருக்கு. வி இருக்கும்போதே அவனை யாரோ கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திங்க் பண்ண ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேஸ் தான் வருது. ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜூன், அந்த வயன் என்னை சீக்கிரமாக கொலை பண்ண பார்க்குறான்னு நினைக்கிறான். எனக்கு குழப்பமாக இருக்கு வி. அவங்கள இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா, ஏன் தெரியல. நான் அவங்கள பார்க்கும்போது அது என்னால் நம்ப முடியல. பட் ஒரு ரூமில் இருந்து லாஸ்ட்டாக அவங்க தான் வெளியே போயிருக்காங்க. அப்படி சொல்ல லைட்டாக சிரிச்சிட்டு இது ஒன்று போதுமே, கன்ஃபார்மாக சொல்கிறேன், அவள் தான் பண்ணியிருக்கா. அவங்க அப்பனை வேற பார்க்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். என்னடா சொல்கிற? என்கிட்ட சொல்லிட்டுருந்தா. உங்ககிட்ட சொன்னாலா? நீ பேசுனியா? நீ கோமாவில் இருக்க. டி எப்போவுமே நான் தூங்கும்போது என்கிட்ட ஏதாவது பேசிகிட்டே இருப்பா. என்னடா சொல்கிற? நிறைய சொன்னான். அவங்க அப்பனை பார்த்துட்டு வந்ததுன்னு சொன்னான். மேபி அந்த ஆள் சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அதை விடவி, நீ தூங்கும்போது உன்கிட்ட பேசிகிட்ருக்காங்களா? நான் தூங்குறேன்னு அவளுக்கு எப்படிடா தெரியும்? நான் கோமாவில் இருக்கேன். அதான்டா உன்கிட்ட பேசுகிறாங்களா? ஆமாம் சொல்லிட்டு சைலண்டாக படுக்கிறான். நீ தப்பான ட்ராக்கில் போகிறேன்னு நினைக்கிறேன். நம்ம ஏன் அந்த டாங்கிட்ட இருந்து மூவ் பண்ணக்கூடாதோ அப்படி சொல்ல சைலண்டா அவன் இருக்கான்ல. டாங்கை நான் அடிக்கடிக்கு மறந்து போயிட்டேன். இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வந்தானா? இல்லை எனக்கு தெரியல. பட் யாருமே அவனை சொல்லலை. ரூமுக்கு வந்திருந்தா கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. சொல்லலை. சரி, நீ என்ன பண்ணுற, நான் சொல்கிற மாதிரி அப்படியே பண்ணேன் அப்படி சொல்லிட்டு சில பிளான்லாம் ஜூன்கிட்ட வி சொல்லிட்டுருக்கான். அவனும் அதை கேட்டு உம்மோனை எப்படிரா இப்படிலாம் வேலை செய்த, அதுவா பிஸ்னஸ் மைண்டு அப்படி தான் இருக்கும். சரிப்போ நீ கிளம்ப அப்படின்னு அவனை அனுப்பி விட்டான். நீங்கள் வெளில தானே உட்காந்துட்ருப்பீங்க. ஜூன் டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளில வர டக்குன்னு எழுந்து அவங்கக்கிட்ட வந்த வி ஓகேவா, அவருக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஏதாவது ஆச்சா, அவர் நல்லா இருக்கார்ல, அவருக்கு ஒன்றும் இல்லைல்ல? நீங்கள் கேட்க இல்லை ஒன்றும் இல்லை, அவங்ககிட்ட யாரும் போக வேண்டாம் நான் சொல்கிற வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. வி சொன்னதை அவனுக்கு ஞாபகம் வருது. அவன் என் பக்கமே வரக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி வி சொல்லியிருப்பான் ஜூன்கிட்ட. நீ தாண்டா ஏதாவது பண்ணணும், இந்த ரூமுக்குள்ளே வயன் வரக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி வி சொன்னது அவன் மண்டைக்குள்ளே வர என்னாச்சா நான் போய் பார்க்கலல்ல. அவன் உங்களை ஸ்டாப் பண்ணி நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் மட்டும் உள்ளே போக வேண்டாம், அவனையே பார்க்குறீங்க, நீங்கள் மட்டும் உள்ளே போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு ஆன்ட்டி யூனா அந்த மாதிரிலாம் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படிங்கிறான். அப்படியே நின்றுருக்கீங்க. ஜூன் நான் ப்ராமிஸாக எதுவும் பண்ணல ஜூன். அவனுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வி சொன்னதுனால தான் இதை சொல்லியிருப்பான். இல்லை நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் உள்ளே போக வேண்டாம். சரி ஓகே. அவர் ஓகே இல்லை? ஹீ இஸ் ஓகே. எனக்கு அது போதும் அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுங்க. அவனுமே அங்கேருந்து போயிட்டான். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஒரு அட்வொகேட் கூட ஸ்டேஷனில் இருக்கீங்க. உங்கள் அப்பாவை வெளியே கொண்டு வர அங்கே அப்பாவை வெளியே கொண்டு வந்துடலாம்ல? கண்டிப்பாக வயன், பிகாஸ் உங்கள் அப்பா தான் இது பண்ணார் அப்படி சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப்மே இல்லை, ஒரு சாட்சியுமே இல்லை. அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வர வெளியே கூட்டிகிட்டு வந்துடலாம் வா அப்படின்னு 2 பேரும் ஸ்டேஷனுக்குள்ளே போனால் அங்கே டாங் நிற்கிறான். அவனை பார்த்துட்டே உள்ளே போயிட்டே இருக்கீங்க. என்ன வயன் கண்டுக்காமல் போகிற? உன் அங்கிள் நான் நின்றுருக்கேன். அவனை பார்க்கவே இல்லை, உள்ளே போயிட்டே இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு உங்கள் அட்வொகேட் பேசுகிறாங்க, அவங்க அப்பாவை வெளியே கொண்டு வர அப்படி. கொஞ்ச நேரம் அப்பாவும் வெளியே வராங்க. ஜாமீன் கிடச்சிருச்சா?
பெயிலில் வந்திருக்காங்க. அப்பாவை பார்த்து அடுத்த செகண்ட் போயிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. அவரும் உங்களை ஹக் பண்ணி இங்கே என்னடா பண்ணுற, எப்படிப்பா உங்களை உள்ள விட்டுட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியலப்பா. வீ எழுந்து வந்தா அவனுக்கு இது தெரிஞ்சதுன்னா அவன் எப்படி எடுத்துப்பான்? பரவாயில்லப்பா, எப்பவுமே அவர் என்னை திட்டிகிட்டு இருந்தாருப்பாரு. பரவாயில்ல, வாங்கிக்கிறேன். உங்களை ஜெயிலுக்குள்ளே வச்சுட்டு என்னால் வெளியே நிம்மதியாக இருக்க முடியலப்பா அப்படின்னு அப்பாவை பார்த்து அழுவுறீங்க. சரி, ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு உங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றாரு. உங்கள் பின்னாடி டாங் வரான். பயம் நில்லு. அப்பாவும் நீங்களும் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை. முன்னாடி நடந்து வந்துட்டே இருக்கீங்க. அவன் வேகமாக வந்து உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நின்று கையெடுத்து கிராஸ் பண்ண மாதிரி உங்களை ஸ்டாப் பண்ணுறான். என்ன வேணும் உங்களுக்கு? கூப்பிட்டுட்ருக்கேன், நிற்கவே மாட்டேன்ற அப்படி சொல்ல நீங்கள் அவனை பார்த்துட்ருக்கீங்க. சரி சொல்கிறேன். தேங்க்ஸ் வயன். தேங்க்ஸா? எதுக்கு? என்னை வெளியில் கூட்டிகிட்டு வந்ததுக்கு. உங்களையா? உங்களை நான் எப்போ கூட்டிகிட்டு வந்தேன்? நான் எங்கள் அப்பாவை தான் கூட்டிகிட்டு வந்தேன். அந்த கேஸும் என் மேலே கொடுத்துருக்க கேஸும் ஒன்று தானே. ஸோ உங்கள் அப்பா எதுவும் பண்ணலை அப்படின்றதுக்கு எவிடன்ஸ் இல்லைன்னா நான் பண்ணேன் அப்படிங்கிறதுக்கும் எவிடன்ஸ் இல்லை. கரெக்ட் தானே லீ? அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை பார்க்க, எங்கள் பாட்டா நீ சொல்லி நான் என்னென்னமோ பண்ணிட்டேன், போதும், அதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏய், என்ன இப்படி பேசுகிற? நீ என் ஃப்ரெண்டா? நான் உனக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் மறந்துட்டியா அல்லி? நாங்கள் இங்கே பாரு, பண்ணது எதுவும் நான் மறக்கலை, புரியுதா? ஓ, அப்புறம் பேசலாம், நான் என் பொண்ணு விட்டுட்டு வரேன் அப்படியே சொல்லிட்டு உங்கள் கை பிடிச்சி மூவ் பண்ணி கூட்டிகிட்டு போக்க அக்கேன்னு ஓடி வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறான். ஓட முடியலம்மா, வயசாயிடுச்சு, நான் பேசும்போது கிட்டு போங்க, இல்லைன்னா தலை விட்டுச்சிரும். உங்களுக்கு அவன்கிட்ட பேசவே பிடிக்கல. வீய கொலை பண்ண முயற்சி பண்ணுறது ஒருவேளை இவனாக இருந்தா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? இப்போ ஒன்றும் வேண்டாம், உங்ககிட்ட தேங்க்ஸ் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நான் உங்கள் அப்பா கிட்ட தான் பேசணும். ஸோ அவரை விடுறியா? அப்பா உங்ககிட்ட பேச மாட்டாங்க. கண்டிப்பாக அவன் பேசுவான். பா, வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டா அவர் உங்கள் கையை எடுத்து விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நில பேசிட்டு வந்துடுறேன். அவர்கிட்ட என்னப்பா பேசுகிறேன், வரவன் போ. நீங்கள் கொஞ்சம் தள்ளி நிற்கிறீங்க. என்ன தான் வேணும் உனக்கு? லே, இங்கே பாரு, நீ டிரைவர், அந்த மாதிரி என்னைக்காவது நான் உன்னை பார்த்துருக்கேன்னா? எனக்கு அதுதான் பிடிக்காதோ. டிரைவர் மாதிரி பார்த்துருந்தா நான் ஒருவேளை இந்த சுச்சுவேஷன் கூட வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பத்தியா எப்படி பேசுகிறேன்னு? இப்போ என்ன வேணும்டா உனக்கு? நான் பண்ணதெல்லாம் மறந்துட்டியா? இப்போ உன் பொண்ணு கிம் ஃபேமிலியோட ஒரு மெம்பர், கிம்கிட்ட அவங்களோட ஒய்ஃபு. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? நான் தான். எவ்வளோ பண்ணியிருக்கேன், மறந்துட்டியா? இங்கே பாரு, பண்ண வரைக்கும் போதும், நான் கிளம்புறேன். அப்படியே கிளம்புனா எப்படி? இவ்வளோ சொல்லியிருக்கேன், இவ்வளோ உனக்கு பண்ணியிருக்கேன், இதுக்கு ரிட்டன் நீ எனக்கு என்ன பண்ண போகிற? என்ன வேணும் சொல்லு, நான் அதை பண்ணிட்டு போயிட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்கள் அப்பா அவனை பார்க்க ஜஸ்ட் ஒன் சைன் கையெழுத்து போடணுமா? ஆமாம். எதில் கையெழுத்து போடணும்? நான் ஒரு பேப்பர் கொடுப்பேன், அதில் மட்டும் கையெழுத்து போடணும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் என்னோட போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, சிக்னேச்சர் நீ போடக்கூடாதோ, உன் பொண்ணு அவளா? அவதான் அந்த கிங் குரூப்போட ஒரே வாரிசு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி திரும்பி உங்களை பார்க்குறான். நீ சொல்கிறது எனக்கு புரியல. உனக்கு புரியலையா? வி அடிபட்டு கோமால இருக்கான், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் ஆகலாம் அப்படி சொல்ல அடுத்த செகண்ட் உங்கப்பா ஷர்ட்டு பிடிச்சு வாயை மூடு, அவருக்கு எதுவும் ஆகாது அப்படி சொல்லிட்டே இருக்க அவங்க கூலாக கையெடுத்து விட்டு, சரி ஒன்றும் ஆகாது,
நான் இப்போ சொல்லணுமா வேண்டாமா? அமைதியை பார்க்க. நெக்ஸ்ட்டு உன் பொண்ணு இருக்கா பத்தியா? சப்போஸ் அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா அவ்வளோ ப்ராப்பர்ட்டி அசால்ட்டாக சுட்டுக்கு போடுற நேரத்தில் எல்லாமே அவளுக்கு போயிடும். பிகாஸ் அந்த உயிரில் அப்படி தான் இருக்கு. அது உங்கள் அப்பாவுக்குமே தெரியும். அமைதியாக இருக்காரு. புரியுதா நான் எதுக்கு அவள்கிட்ட சைன் கேட்குறேன்னு? அப்படி சொல்லிட்டு அவர் ஒரு பாக்கெட்லேருந்து பேப்பர் எடுத்து கொடுத்து, இதில் எனக்கு சைன் வாங்கி கொடு. நீங்கள் வாங்கி வருவான்னு நான் துள்ளி கூட நினைக்கல. பரவாயில்ல, வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி அப்பாண்ட காட்ட அவர் அதை அசால்ட்டாக கிழிச்சு அவர் மேலே தூக்கி போட்டு, என்னை என்ன பண்ணாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். என் பொண்ணுக்கிட்ட நீ வரவே கூடாதோ. அவள்கிட்ட இருந்து ஒரு கையெழுத்து உன்னால் வாங்க முடியாதோ. உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ, கிளம்புறங்கிற அப்படின்னு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. நீங்கள் தூரமாக நின்று பார்த்துருந்துருப்பீங்க. பட் என்ன பேசிக்கிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியல. அவர் உங்ககிட்ட வந்த உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி, இதுக்கப்புறம் உனக்கு வி மட்டும்தான், புரியுதா? அப்பா அப்பா தான் அப்பா. உன்னை பற்றி மட்டும்தான் திங்க் பண்ணுவேன். நீ வீ கூடவே இருக்கணும். என்னை பற்றி திங்க் பண்ணாதா? இதுவே அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியல. எனக்கு அதுவே பயமாக இருக்கு. சரி வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வராரு. நெக்ஸ்ட்டு வீட்டு என்ட்ரன்ஸில் உள்ளே போ. நீங்கள் அவர் பார்த்து கேர்ஃபுல்லாக போங்கப்பா. தலையாட்டுறாரு. உங்களை என்னால் உள்ளே கூட கூப்பிட முடியாது, சாரிப்பா. நீ உள்ளே இருக்கல்ல, எனக்கு அது போதும். உங்கள் ஃபோரில் கிஸ் பண்ணுறாரு. சரி நான் கிளம்புறேன், கேர்ஃபுல்லாக போங்கப்பா. அவரும் அங்கேருந்து போகிறாரு. உங்கள் கண்ணை தொடச்சிட்டு நீங்கள் அவரை பார்த்துட்டே இருக்கீங்க, உங்கள் கண்ணை விட்டு மறையிற வரைக்கும். நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. வீ பார்க்கணும், அவன்கிட்ட பேசணும், இப்போ நடந்ததெல்லாம் அவன்கிட்ட சொல்லணும். அப்படி இருக்கு. ஜூன் வேற பார்க்க வேணாம் சொல்லியிருப்பான் இல்லையா? வெளியே நின்று பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இங்கே நின்றுருக்கீங்க. ஓகே போய் பார்க்கலாம் அப்படின்னு டோர் ஓப்பன் பண்ணால் உள்ள லாக்கில் இருக்கு. ஜூன் ஜூன் உள்ளே இருக்கீங்களா அப்படி கேட்க வீ முழிச்சிட்ருக்கான். ஜூனும் இருக்கான். ஆமாம் ட்ரீட்மெண்ட் போதும், என்னாச்சா? இல்லை நீங்கள் தான் இருக்கீங்களான்னு பார்த்தேன். சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறீங்க. வீ என்னடா நான் கேட்டதெல்லாம் பண்ணிட்டியா? எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லிட்டு வீ கேமரா கேட்டிருக்கான். ஸோ அதெல்லாம் எடுத்து ஒன்று ஒன்றா எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளேஸை பார்த்துட்ருக்கானுங்க ரெண்டு பேரும். ஹிடன் கேமரா தானே? ஆமாண்டா, இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாதோ. டீ இங்கே பாரு, இந்த ஃப்ளவர் வாஸில் வச்சுருக்கேன், உனக்கு இது தெரியுதா? இல்லைன்னு தலையாட்டான். இது எங்கே வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு திங்க் பண்ண. வீக்கு ஸ்ட்ரீட்டாக இங்கே ஓகேவா? சரி ஓகே அங்கேயே ஃபிக்ஸ் பண்ண. அங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறானுங்க, ரைட்டு லெஃப்ட்டு எல்லாத்துலேயும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டு ஒரு கேமரா ஓம் ஃப்ரெஷ்னர் இருக்குது, அதில் ஃபிக்ஸ் பண்ணி வீக்கும் க்ளோஸாக வச்சாச்சு. கிட்டத்தட்ட அந்த ரூமில் மட்டும் 4 கேமரா இருக்கு. எந்த ஆங்கிளில் இருந்து யார் என்ன பண்ணாலுமே கரெக்டாக தெரிஞ்சிடும். அதை ஆக்சஸ் பண்ணுறது ஜோன். அவனோட லேப்பில் கனெக்ட் ஆகிருக்கு. வீ அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பக்கவாக இருக்கு. இதுக்கப்புறம் நீ தூங்குனாலும் ப்ராப்ளம் இல்லை, நானே செக் பண்ணிப்பேன். வீ லைட்டாக சிரிக்கிறான். எப்படியாவது உனக்கு தோணுச்சு? நீ தான் திட்டினியே தூங்கும்போது உனக்கு என்ன நடக்குது தெரியல அப்படின்னா. அப்போ தான் ஃபிக்ஸ் ஆச்சா? நம்ம தூங்குனாலும் ஏதாவது நம்மளை பார்த்துட்டே இருக்கணும் அப்படி திங்க் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு எனக்கு கேமரா தான் மண்டையில் வந்துட்டோ. ஐடியா நல்லா இருக்கா? தலையாட்டா. சரி இதை யாரும் வெளியே கொண்டு போக மாட்டாங்கல்ல, யாராவது கண்டுபிடிச்சிட்டா என்னடா பண்ணுவேன்? எங்கள் அம்மாவை கூப்பிட்டு நான் சொல்கிற மாதிரியே சொல்லு அப்படிங்கிற மாதிரி மீ சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஜூன் வெளியே வந்த ஆன்ட்டி கூப்பிட்டு யூனாவை கூப்பிட்ட. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல நீங்களுமே வந்து நிற்கிறீங்க. சரி சொல்லிட்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான், எக்ஸ்பிளைன் பண்ணுறான். மீ மைண்ட் ரிலாக்ஸனஸ்க்காக நிறைய அந்த ரூமில் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் எப்படி வச்சுருக்கணும் அந்த ரூமை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள், அதுலேருந்து ஒரு பொருள் கூட சேஞ்ச் பண்ணக்கூடாதோ அப்படி சொல்ல 3 பேரும் சரி அப்படி சொல்கிறீங்க. முக்கியமாக அந்த ஹோம் ஃப்ரெஷ்னர் இருக்குல்ல, அது பக்கம் யாருமே போகக்கூடாதோ. ஓகே அப்படி சொல்ல நீங்கள் வி ஓகேவா
இப்போ நான் போய் பார்க்கலாமா? அவன் அமைதியாக இருக்கான். நெக்ஸ்ட்டு ஆன்ட்டி, நீ போய் பாருப்போ அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஜூனை பார்க்குறீங்க. வா நான் கூப்பிட்டு போகிறேன். ஆன்ட்டி உங்களை கூப்பிட்டு வராங்க. நெக்ஸ்ட்டு ரூமில் வி படுத்துட்ருக்கான். ஆன்ட்டி வி கை பிடிச்ச சீக்கிரம் எழுந்து வாடா, உன் பொண்டாட்டி உனக்காக வெயிட் பண்ணுறல்ல, ஏன் அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிற அப்படிங்கிற மாதிரி நிறைய பேசுகிறாங்க. அம்மா பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சைலண்ட்டாக இருக்கான். அவங்க வி ஹேரெல்லாம் ஃப்ளிப் பண்ணி கொஞ்சம் கைண்டாக அப்படி பேசுகிறாங்க. நீங்களும் அந்த ரூமில் இருக்கீங்க, வியை பார்த்துட்டே இருக்கீங்க. நெக்ஸ்ட்டு ஆன்ட்டி ஜூன் அப்படி சொல்லிட்டு எல்லோரும் வெளியே போயாச்சு. நீங்கள் மட்டும் ரூமுக்குள்ளே இருக்கீங்க வீ கூட. வீக்கிட்ட போயிட்டு அவன் கையை ஹோல்ட் பண்ண நீங்கள் பிடிக்கிறீங்க. அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. கடுப்பாகிறான், ஒரு மாதிரி பண்ணுறான். அவனுக்கு ஏன் தெரியல, நீங்கள் டச் பண்ணுறது அவனுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. நிறைய பேசுகிறீங்க, நிறைய அவன்கிட்ட சொல்கிறீங்க. அவன் அதெல்லாம் காதுலேயே வாங்கலை. அவன் மைண்டு ஃபுல்லாக நீங்கள் அவனை பிடிச்சிட்ருக்கீங்க இல்லையா, அதில் மட்டும்தான் இருக்க. எப்போ நீங்கள் அவன் கையை விடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் அவன் கையை விட்டுட்டு பெட்ஷீட்லாம் கவர் பண்ணிட்டு அந்த ரூம்லேருந்து வெளில போகிறீங்க. அப்போ தான் அவன் ரிலாக்ஸாக எழுந்து உட்காரான். எவ்வளோ நேரம் தான் இவ்வளோ சகிச்சுக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு அவன் திங்க் பண்ணிட்டுருக்க. நெக்ஸ்ட்டு டூர் ஓப்பன் பண்ணுற மாதிரி சவுண்டு இந்த பக்கம் படுத்துக்கிட்டான். அகெயின் வர்றது நீங்கள் தான் எப்பவும் போல். அவன்கிட்ட போயிட்டு அவனை ஹக் பண்ணுற மாதிரி ஒரு மாதிரி அவன் மேலே கை போட்டு படுக்கிறீங்க. அவன் ஒரு மாதிரி நெளிறான், பிடிக்கல, கடுப்பாக இருக்க. நெளிஞ்சி உங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி வர ட்ரை பண்ணுறான். ஃபஸ்ட்டு நீங்கள் இதை நோட் பண்ணல, இப்போ ஃபீல் ஆகிடுச்சு. வெய் அசைஞ்சாரா என்ன அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நேரம் சைலண்ட்டாக வியை பார்த்துட்ருக்கீங்க. இல்லை நம்மளே தான் ஏதோ கற்பனையா, இப்போ அவர் எழுதுப்பார் அப்படி திங்க் பண்ணிட்டுருக்கோம்ல, அதனால் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் கையெடுத்து அவன் கையில் கிஸ் பண்ண சட்டால்னு கையை எடுத்துட்டான். வி அப்படி தான் இருப்பான், கோமலாக இருக்கான், அப்படிலாம் இருந்திருக்கும் இல்லையா. இந்த மாதிரி உங்ககிட்ட இந்த கை எடுக்க ஒரு சின்ன ஸ்மைலோட வே வே உங்களுக்கு நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு வியை பார்க்குறீங்க. நார்மலாக படுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. வே அப்படி சொல்லிட்டு அகைன் அந்த கையை பிடிக்க கையை ஒரு மாதிரி பண்ணுறான். கண்டுபிடிச்சிட்டிங்க. வே வே நீங்கள் எழுதுக்கிட்டீங்களா? அப்புறம் ஏன் கண்ணை திறக்கல? வே 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 எழுதுருங்க. வே வே ஐயோ இந்த மார்க்ஸ் ஓப்பன் பண்ணலாமா தெரியலையே, ஆக்சிஜன் போதில்ல. ஐயோ வி வி கண்ணை திறங்க. வி அவன் சீக்கிலெல்லாம் கை வைக்கிறீங்க. எழுந்துருங்க. வி ஒரு மாதிரி எட்டு திருப்ப. ஓகே 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 கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபஸ்ட்டு ஜூனுக்கு கால் பண்ணோம். கடகடன்னு போயிட்டு ஜூனுக்கு கால் பண்ணுறீங்க. இப்போ தான் அவன் போயிருப்பான். உங்கள் காலை பார்த்துட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். என்னாச்சு வாயன்? வி வி எழுந்துக்கிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரமாக வரீங்களா? என்ன? ம் கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க வி. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களா? எப்படி எழுதுக்கிட்டான்னு சொல்கிறீங்க? அவர் அவர் கையெல்லாம் அசைச்சது, அப்புறம் ஒரு சீக்கில் கை வச்சனா, அப்புறம் எட்டு ஷேக் பண்ணி. ஜூனுக்கு புரிஞ்சிருச்சு. சரி நான் ஒரு 10 மினிட்ஸில் அங்கே இருப்பேன். காலை கட் பண்ணுறான். அகைன் வீக்கிட்ட வந்தேன். அவன் கையை பிடிச்சி உங்களுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் சீக்கிரமாக வந்துடுவீங்கன்னு. அப்படி நீங்கள் வந்துட்டு பேசிகிட்டே இருக்க. நெக்ஸ்ட்டு ஜூனே வந்துட்டான். நீங்கள் வந்துட்டீங்களா? அவர் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள்ல, அவர் எழுதுக்கிட்டாரு, கை வச்சிட்டாரு. இங்கே கை வச்சேன்னா அவர் திரும்பினாரா? நிறைய சொல்ல. ஓகே ஓகே நீங்கள் வெளில இருங்க, நான் செக் பண்ணுறேன். உங்களை வெளியே அனுப்பிடுறான். டூரை க்ளோஸ் பண்ணிட்டு டே எழுந்துருடா. எழுந்து உட்காடுறான். கடுப்பில் கையில் இருக்கிறதெல்லாம் பிச்சு போடுறான். ஆக்சிஜன் மாஸ்க்லாம் அப்படி அறுத்து அப்படி எறிகிறான். ஏண்டா நான் கை வைக்கிறாடா, எனக்கு பிடிக்கலடா, எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, பத்திக்கிட்டு வருது அவன் டச் பண்ணாலே. டே அவன் பொண்டாட்டிடா, அரைஞ்சனும் வைக்கான். எனி டைம் இதை அவங்ககிட்ட நான் சொல்லிட்டே இருக்க மாட்டான். என்ன இதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லாதவன். சரி சொல்லலை, கோமாரு வெளில சவுண்டு கேட்க போதும் அப்படி சொல்ல. வி எட்டி அதை பெட்டை எட்டு உதைக்கிறான். இது கொஞ்சம் நகர்ந்தே வந்துருச்சு. வி கண்ட்ரோல் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி வி ஹோல்ட் பண்ணுறான். எனக்கு பிடிக்கலடா, பிடிக்கல, செம்ம கடுப்பாக இருக்கா. இங்கே கை வைக்கிறான், இங்கே 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 எரியுதுடா, கை வச்சாலே எரியுது. சரிடா வந்து உட்காருவா, இப்போ என்ன பண்ண போகிற அப்படி சொல்ல. சைலண்ட்டாக அவனுமே உட்காந்துட்டான். எல்லாம் என் பிளான் எல்லாம் அவ்வளோ இருந்தாலும் ஃப்ளாப் ஆச்சு.
பாத்தியா பாத்தியா, அவ இன்னசென்ட், அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டே இருப்பல்ல. நம்மளை விட அவள் பிரில்லியண்டா இருக்கடா. எனக்கு என்ன பண்ணா பிடிக்காதுன்னு தெரிஞ்சுட்டோம், அதையே பண்ணியிருக்கான். அதனால இப்போ நான் எழுந்திருக்கேன். அவளோட ட்ரிக்குடா இது. அது கூட உனக்கு புரியலையா? டீ என்னடா சொல்ல வர? உனக்கு புரியாதுடா, உனக்கு புரியவே புரியாதோ. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியாரு. நான் ஏதாவது பிளான் பண்ணணும். மைண்டு ரிலாக்ஸாக இருந்தால் மட்டும்தான் என்னால் ஏதாவது பிளான் பண்ணி சொல்ல முடியும். அது வரைக்கும் அமைதியாயிரு அப்படி சொல்லிட்டு நீ தலையில் வச்சுட்டு சைலண்டாக அப்படியே உட்காந்துட்டான். டைம் போகுது டைம் போகுது டைம் போதும், ஒரு 1 hour கிட்ட போகுது. நீ திங்க் பண்ணி பார்க்குறான். எந்த பிளானும் உனக்கு வந்த மாதிரி தெரியல. டேய் என்னடா சொல்ல போகிற இப்போ அப்படின்னு ஜூன் சொல்ல, டோர் நாக் பண்ணுற சவுண்டு நீங்கள் தான். அவர் ஓகே இல்லை, அவர் முழிச்சுக்கிட்டாரு தானே. அவன் திரும்பி வியை தான் பார்க்குறான். தெரிஞ்சிருச்சு. பிளான் எல்லாம் இதோட ஊட்டி மூடும். என்னை தான் கேமரா வச்சுட்டு வந்திருக்கோம், சரி ஏதாவது மாட்டோம் கையும் கழுவமாக கண்டுபிடிக்கலான்னு நினச்சேன். எல்லாம் போச்சுடா வி. நான் போயிட்டு அவங்கக்கிட்ட கோமாலேருந்து எழுதுக்கிட்டேன்னு சொல்கிறேன் அப்படி சொல்ல, சட்டனா வி ஜூன் கையை பிடிக்கிறான். இன்னும் என்னடா, கோமாவில் இருக்கிறவங்க யாரும் இப்போதான் பண்ண மாட்டாங்க கையெல்லாம் எடுத்தா. உனக்கு புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? வி லைட்டாக ஒரு ஸ்மைலோட, இப்போ நான் சொல்கிற மாதிரி வெளியே போய் சொல்ல. என்னடா சொல்கிற அப்படி சொல்ல. அவனும் ஒரு சில பிளான்லாம் சொல்கிறான். ஒர்க் அவுட் ஆகுமா? இது தாண்டா கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும் ஓ அப்படி சொல்லிட்டு வி அவன் கையை விடுறான். நெக்ஸ்ட்டு ஜூன் டோரை ஓப்பன் பண்ண, நீங்கள் வெளில தான் நின்றுருப்பீங்க. அவர் ஓகே இல்லை, முழிச்சுக்கிட்டார்ல அப்படின்னு பெட்டை பார்க்க வி உட்காந்துட்டு இருக்கான். வீக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நீங்கள் வீக்கிட்ட வர உங்கள் முன்னாடி கை வச்சு டக்குன்னு ஸ்டாப் பண்ணுறான். உங்கள் பின்னாடி ஆன்டி நின்றுருப்பாங்க. ஏன் ஜோன் இப்படி பண்ணுற, கையெடு, அவள் போய் பார்க்கணும். யாங்க எழுந்து உட்காந்துருக்கான். நகரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன அப்படின்னு கேட்க, வி ஓகே கோமால இருந்து எழுந்துக்கிட்டா. நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன் எப்போ வேணாலும் எழுதுப்பான் அப்படின்னு. ஸோ எழுந்துக்கிட்டான். பட் ஒரு சின்ன ப்ராப்ளம்மா? என்ன ப்ராப்ளம்? அவனுக்கு தலையில் கொஞ்சம் டீப்பாக இன்ஜுரி ஆகிருக்கு. உங்களுக்கு தெரியும், நீங்கள் தலையாட்டுறீங்க. அதனால தான் இவ்வளோ நாள் அவன் கோமால இருந்தான். இப்போ அவன் வெளியே வந்துட்டான். ஓகே அவ்வளோதான்ல. அப்படின்னு ப்ராப்ளம்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க. சொல்கிற வயன், அவன் இப்போ கோமாலேருந்து வந்தாச்சே. பட் அவனுக்கு இப்போ கண் பார்வை கிடையாது. என்ன? அவனால் பார்க்க முடியாதா? அவன் கண்ணுக்கு போகிற அந்த ஒரு நாவு மட்டும் வேலை செய்யவே இல்லை. ஷாக் ஆகிட்டீங்க. அவனை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், ரொம்ப அவன்கிட்ட பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்குறான். நீங்கள் பேசுனதுனால தானே அவன் இந்த மாதிரி ஆயிருக்கான். அவன் கண்ட்ரோல் இல்லாமல் அப்படி திங்க் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். எனக்கு எனக்கு புரியுதா? பட் அவன் ஓகே. வீயை பார்க்குறீங்க. வீ சைலண்டாக உட்காந்துருக்கான். இப்போ போயிட்டு வீயை பார்க்கலாமா? பார்க்கலாம், இப்போ பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் விடுறான். நெக்ஸ்ட்டு எல்லாரும் வீக்கிட்ட இருக்கீங்க. வி சைலண்டாக உட்காந்துட்ருக்கான். ஆன்டி வந்து கை பிடிச்ச, பரவாயில்ல இவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து வெளில வந்துட்டேன், இது தானே பார்த்துக்கலாம், கூடி சீக்கிரம் ஒரு ஐ நல்ல ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக பார்த்து அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணி போட்டேன். நீ ஓகேவா அப்படி சொல்ல, வீயும் அவனுக்கு கண்ணு தெரியாத மாதிரி அப்படி ஆக்ட் பண்ணிட்டு, அம்மா நின்றுட்டு இருக்குது ஒரு டைரக்ஷனில், அவன் இன்னொரு டைரக்ஷன் பார்த்து சரிம்மா அப்படி தலையாட்டுறான். அதை பார்க்க அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு. நெக்ஸ்ட்டு யூனா பேச, அண்ணா நீ ஓகேவா? எனக்கு ஒன்றும் இல்லை யூனா, நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நெக்ஸ்ட்டு நீங்கள் போகிறீங்க. வே நோ ரெஸ்பான்ஸ். வே நீங்கள் ஓகே தானே? அமைதியாக இருக்கான். அவன் கையை பிடிக்கலான்னு போகிறீங்க, கையை எடுத்துட்டா இதுவும் ஃப்ளாப் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். அவன் கையை டச் பண்ணுறீங்க, சடனாக உதறி விட்டுட்டான். யூனா ஒரு மாதிரி நக்கலை பார்த்து சிரிக்க, ஆன்டி கொஞ்சம் வெயிட் பண்ணுவாயன், அவன் ஃபஸ்ட்டு நார்மல் ஆகட்டும். எனக்கு புரியுது ஆன்டி, நான் ஃபீல் பண்ணலை. ஏங்க இப்படி தானே,
எனக்கு தெரியும். வே சாப்பிட ஏதாவது வேணுமா? எதுவுமே பேசலாம. ஆன்ட்டி, டேம், உனக்கு ஏதாவது சாப்பிட வேணுமாப்பா? ஆம், இல்லைம்மா, தண்ணி மட்டும் தான் கொடுங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் தண்ணி கொண்டு வரீங்க, அவன்கிட்ட கொடுக்கலாமா வேணாமான்னு தெரியல. ஆன்ட்டி கிட்ட கொடுத்து தண்ணி கொடுங்க ஆன்ட்டி, அவங்களும் கொடுக்க. நெக்ஸ்ட்டு வி தண்ணிலாம் குடிச்சிட்டு எல்லாத்தையும் நல்லா பேசுகிறான், பட் உங்ககிட்ட மட்டும் பேச மாட்டேன்றான்.